மக்களே, நம்ம சைனா டவுன் வந்துட்டோம். நீங்கள் காலையில் பார்த்தப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்றத வந்து பாருங்கள். நீங்கள் வந்து என் பேக் சைடு என்னடா மேலே தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேட்கலாம். எதுவுமே தப்பாக நினைக்காதீங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட அதிருஷ்டம் எந்த அளவுக்கு இருக்கா அப்படின்றது வந்து அந்த ஒரு விஷயத்துலேயே தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், பேக்கில் என்ன தொங்குது, கொடை தொங்குதா? ஏன் இப்போ கொடை தொங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் இங்கே வந்தேங்க. இங்கே வர வரைக்கும் நான் நல்ல மழை பெய்து விடுது அதே மாதிரி இருக்குது. நான் இங்கே வந்து ஸ்டாப் ஆனனோ இல்லையோ, ஸ்டாப் ஆகிட்டு கொடை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7-Eleven போயிட்டேன். 7-Eleven போயிட்டு கொடை வாங்குகிறேன், இது நின்றுச்சு, மழை நின்றுச்சு. எப்போ என்ன ஒரு இதுன்னு பாருங்களா. துரதிருஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, பேட் லக் ஒரு அம்பாசிடர் அப்படின்னு வந்து கூட நான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு அப்படி வாங்குற வரைக்கும் கூட மழை பெஞ்சிட்டு தாங்க இருக்குது. பில்லிங் போடுற வரைக்கும் கூட பெஞ்சிட்ருக்கு. கால் எடுத்து அப்படி வைக்கிறேன், இன்னமும் ஒரு மேஜிக் பண்ண மாதிரி செம்ம ஷாக்கிங் எனக்கு. அது டேகு கூட பிக்கல, அப்படியே வச்சுட்டேன் பாருங்கள் நீங்கள். சரி, ஓகேங்க. நம்ம இப்போ சைனா டவுனில் பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துடலாமா? யாவராத் ரோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது காமன்லி நோன் ஆஸ் பேங்காக் சைனா டவுன். இது தாங்க பேங்காக்கோட சைனா டவுன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம அங்கே க்ராஸ் பண்ணலாம். க்ராஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இது ஒன் வே தான் நினைக்கிறேங்க, எப்படியா வெஹிக்கிள்ஸ் வராது. ஸோ ஓகேங்க, ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே பார்த்துட்டே வரலாம். ஓகே, நான் சொல்கிறேன். இந்த சைனா டவுனுன்றது வந்து ஓல்டஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லாங்க. இந்த சைனா டவுன்ன்றது வந்து மோர் தென் 200 இயர்ஸ் ஓல்டு ஹிஸ்ட்ரி இருக்கிற ஒரு பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. கிங் ராமா ஒன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் கம்யூனிட்டியை இங்கே செட்டில் பண்ண விட்டுட்டார். இங்கே செட்டில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி செட்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டைம்லேயே இந்த சைனீஸ் கம்யூனிட்டின்றது வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிச்சு. கேபிட்டல் பேங்காக்கு ஷிஃப்ட் ஆனோடனே ஸ்லோலி இந்த ஏரியா வந்து தாய்லாண்டோட பிக்கெஸ்ட் ட்ரேடிங் ஹப்பாக கூட மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். யாவாட் ரோடு அப்படின்றது அஃபிஷியலி ஓப்பன் பண்ணது 1891ங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் கோல்ட் ஷாப், ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், சைனீஸ் டெம்பிள்ஸு, மார்க்கெட்ஸு அண்ட் நியான் லைட்ஸ், அட்மாஸ்பியரு வேர்ல்ட் ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இது ஃபுல்லாகவே பார்க்குற எல்லா ஃபுட் ஐட்டம்ஸும், எல்லா இந்த என்ன சொல்கிறது, இந்த டாய்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. இது வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. இந்த பிளேஸ் வந்து இதோட எண்ட் ஆகுது. நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது. ஒரு ஹிஸ்ட்ரியும் வந்து செம்மையாக இருக்குங்க. நம்ம பார்க்குறதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தான் நினச்சிருப்போம். பட் ஆனால் இவங்க வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணதே கிடையாதுங்க. அதெல்லாம் எப்போத்துலேருந்தோ இருக்குது, புரியுதுங்களா? எஸ்பெஷலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸுங்க. சீ ஃபுட்ஸு, இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸு, இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியாவில் புக்கிட் பின்டாங் போவோம் இல்லைங்களா, அங்கேயும் இதே மாதிரி ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க. என்னை வந்து நிறைய பேர் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, என்னடா ஒரு ஆண்டனா தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போயிட்டுருக்குறான் இந்த அம்பரேலா அப்படின்னு. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குதுங்க அப்படி கொண்டு போகிறது. ஒரு மாதிரியாக இருக்குன்னா என்ன சொல்கிறது, என்னமோ பண்ணிகிட்ருக்குறாங்க, என்னன்னு தெரியல. வாட்ஸ் திஸ்? ஃபிஷ்? வெஜிடபிள். ஓன்லி வெஜிடபிள் தான். நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபிஷ்ஷு மாதிரி இருந்தது. ஸோ நான் ஃபிஷ்ஷுன்னு நினச்சிட்டேன். பட் ஃபிஷ்ஷு கிடையாதுன்ட்டாரு. சரி, ஓகே, அப்படியே வாங்க, நீங்கள் பார்த்துட்டே வாங்க. பாருங்க, நைட் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து இங்கே அதிகமாக இருக்காது. இன்னொரு இடத்துல நைட் ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க, அதிகமாக இருக்கும். அந்த பிளேஸ்க்கும் வந்து நான் இப்போது நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இந்த வீடியோ வந்து செகண்டு பார்ட் 2வாக கூட வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை. ஓகேயா? நான் எல்லாமே ஒரே வீடியோவில் போட்டு சொதப்பணும்னு கூட நினைக்கல. அதனால தான் இது பார்ட் 2வாக பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாங்களா? இந்த பிளேஸ்க்கான உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பார்த்துடலாங்களா? இங்கே பணியாரம்லாம் கூட விற்கிறாங்க. ஒரு பணியாரம் சாப்பிட்றாரு போல். ஆமாம், பணியாரம் சாப்பிட்றாரு. ஏங்க, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஃபேக்டே வந்து இப்போ நான் சொல்லிடுறேன் பாருங்கள்.
இந்த சைனா டவுன் அப்படின்றது வந்து பேங்காக்கில் கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சைனா டவுன்ஸ் இன் தி வேர்ல்டுங்க. நம்ம சைனா டவுனுன்றது வந்து மலேசியாவில் பார்த்துருப்போம், சிங்கப்பூரில் பார்த்துருப்போம், துபாயில் கூட இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் மெயின்லி கன்சிடர்ட் as இதுதான் லார்ஜஸ்ட் சைனா டவுன் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க சைனா டவுனில். ஓகேங்களா? அட்டகாசமாக இல்லை? ஆமாங்க, சைனா டவுன் அப்படின்றது வந்து இதுதான் லார்ஜஸ்ட்டாக இருக்கணும், செய்யணும் கூட. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இந்த ஏரியா பார்த்தாலே உங்களுக்கு புரியுதுங்களா, ஃபுல்லாகவே வந்து ஒரு சைனீஸ் வைப் தான் இருக்குது. ஃபுல்லாக அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக சைனீஸ் வைப் தான் இருக்குது. இது பார்த்த உடனே நமக்கு எப்படி தோணும்னா, நம்ம எங்கேயோ வேறு வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டோமோ, இல்லை நம்ம ரியலாகவே சைனாக்கோ இல்லை ஹாங்காங்கோ வந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கே அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க வருது. அது ஹாங்காங் தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். அது ஃபஸ்ட் டைமு வண்டியெல்லாம் வந்துகிட்டே இருக்குது. பரவாயில்லையா, அவர் நிறுத்தி கொடுத்துட்டாரு. நிறுத்தி வரான்னு தெரியலையே, நிறுத்தி கொடுத்துட்டாரு. ஓகே, நல்ல விஷயம். ஸோ வண்டி ஸோ இந்த பிளேஸ் அப்படியே நீங்கள் பாருங்கள், பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஒரு ஹாங்காங் வைப்ஸ் கொடுக்குது. நான் ஹாங்காங் போகல, அதுவும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைமு. பட் ஆனால் இந்த ஹாங்காங் வைப்ஸ் கொடுக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நான் வீடியோலெல்லாம் பார்த்துருக்கேங்க. வீடியோலெல்லாம் இந்த ஹாங்காங் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அங்கே வந்து செம்மையாக இருக்கும், ஒரு இதுவும் ஒரு ஏரியாவும். என் லோக்கல் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் வருவாரான்னு பார்க்கலாம். அதுதாங்க இந்த ஹாங்காங்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இங்கே எல்லா ஸ்டால்ஸ் வந்து இருக்குது, எல்லா இடத்துலையும் கடை வந்து 1 by 1 போட்டிருக்காங்க. பார்க்கலாம் நீங்கள். ஜஸ்ட் அட்டகாசமாக இருக்குது, வைப் அட்டகாசமாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, செம வைப்பாக இருக்குது. கொஞ்சம் எங்கேயோ வேறு உலகத்துக்கு வந்த மாதிரியே இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பேங்காக்கில், நான் எதுவுமே இந்த பேங்காக் பற்றியே பேசாமல் நான் அப்படியே வந்தேன்னா, நான் பேங்காக்கில் இருக்கேன்னா சைனாவில் இருக்கேனா அப்படின்றது நீங்களே கூட கண்டுபிடிக்க முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு வந்து தெரியல, பட் ஆனால் லைவாக வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, செம்ம. இங்கே 2-3 பிளேசஸ் வந்து ஃபேமஸாக இருக்குங்க. ஓடியான் சர்க்கிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் என்ட்ரன்ஸ் ஆர்க்குங்க. அது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அது என்ட்ரன்ஸ் ஆர்க் எப்படி இருக்குன்றது வந்து நம்ம கேட்டுட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பம்லேம் மார்க்கெட் இருக்குங்களா, அது வந்து சீப்பாக எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை, சீப்பாக இருக்கிறதுல ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து நம்ம அங்கே போய் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்மாங்கோங் கமலாவாத்து, அது வந்து சைனாவில் இல்லை, பேங்காக்கோட பிக்கஸ்ட் சைனீஸ் புத்திஸ்ட் டெம்பிளாம். அது கூட நம்ம முடிஞ்சால் கவர் பண்ணுறேன். நான் காலையிலேருந்து புத்தா இதுவே கவர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நைட் மார்க்கெட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு போகிறது வந்து சம்பாங் லேன் மார்க்கெட் தான். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். மேபி நான் போனது தான் நினைக்கிறேன், பட் ஓகே, நான் கேட்டுக்கிறேன் ஒன்ஸு. ஏங்க, ஆஸ் பர் மை மேப் 550 மீட்டர்ஸ் காட்டுது. மேபி நம்ம ஆல்ரெடி வந்த பிளேஸ் தான் நினைக்கிறேன், பட் ஆனால் மேப்பில் பார்க்கும்போது அது கிடையாது. ஏங்க, யூஸ்வலி ஓப்பன்ஸ் அட் 11 அப்படின்னு போட்டிருக்கு. சரி, வாங்க போய் பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி போயிட்டு எடுத்த மார்க்கெட் தான் அப்படின்னா நான் கண்டிப்பாக திரும்பி எடுக்க மாட்டேன். இல்லை, நான் போயிட்டு எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே கொடுத்துருக்கிறது என்னமோ நம்ம போன பிளேஸுக்கு திரும்பியும் தான் சொல்லுது. பட் அதே பிளேஸுக்கு திரும்பியும் போகணுமான்னு கேட்டிங்கன்னா பட் கிடையாதுங்க, அங்கேருந்து எங்கேயோ திரும்புது. சரி வாங்க, இங்கே எங்கேயோ ஷேடி பிளேஸஸாக இருந்தது அது லாஸ்ட் டைம் பார்த்தப்போ. பார்க்கலாம். ஏங்க, நம்ம வந்த பிளேஸே தான், பட் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்கேயோ ஸ்ட்ரைட்டாக போக சொல்லுது. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ரைட்டு திரும்பணும் அப்படின்னு வந்து சொல்லுது. அந்த ஷேடி பிளேஸ்க்குள்ளே போகணுமா வேண்டாமா அப்படின்னு இருக்கிறேன். யாருமே போக மாட்டுறாங்க அங்கே. எனக்கும் போனோன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஓகே, கண்டென்ட்டுக்காக போய் தான் ஆகணும். கேட்டு பார்க்கலாம் எங்கள் லோக்கல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு. பேட் லக் மக்களே, சப்பாங் லேன் மார்க்கெட்டும் க்ளோஸ் தான். 8 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். யூஸ்வலி இங்கே கொடுத்துருக்கிறது 11 PM தானே தான் கொடுத்துருக்குறீங்க, அப்புறம் ஏன்டா 8 o'clock க்ளோஸ் பண்ணுறீங்க? டைமிங்ஸை கரெக்டாக அப்டேட்டே பண்ண மாட்டுறாங்க. சார், தேவையில்லாமல் இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம அப்படியே போயிட்டு உங்களுக்கு எல்லாம் காமிச்சிருந்துருக்கோம். 8 AM டு சாரிங்க, இதில் கொடுத்துருக்கிறது
இதில் கொடுத்துருக்கிறது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னது வந்து 8 AM, நான் பிஎம்னு நினச்சிட்டேன். 8 AM இருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 PM வரைக்கும் இருக்குமா. அப்போ பரவாயில்ல, நாளைக்கு நம்ம இங்கே வரலாம். நாளைக்கு சீக்கிரமாக ஏஞ்சா தான் இங்கே வர முடியும், சீக்கிரமாக. பட் ஆனால் ரொம்ப சீக்கிரமாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குங்க எல்லாமே. அந்த டைமில் ஆக்டிவாக இருக்குமா இருக்காதான் கூட தெரியல. ஓகேங்களா, வந்து 6 PMக்கே க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து நைட் டைமில் விசிட் பண்ணுற மார்க்கெட் கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, மோஸ்ட்லி நம்ம நாளைக்கு காலையில் வந்துடலாம். காலையில் வந்துட்டால் நைட் வந்து நமக்கு கிளம்புறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் ஒரு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம பண்ண போகிற வீடியோ வந்து கொஞ்சம் அட்டகாசமாக இருக்கும். என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தான் போகிறோம் நாளைக்கு. இன்றைக்கி வந்து இப்போது மொத்தமாக நைட் லைஃப் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் விசிட் பண்ணி எல்லாம் மேக்ஸிமம் கவர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இது செகண்ட் பார்ட்டில் தான் வருங்க, வரும். ஸோ மறக்காதீங்க, ஃபஸ்ட்டு பார்ட்டு யாராவது பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஓகேங்களா, சீரீஸ் வைஸாக தான் போகுது இது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. சரிங்க, இப்போ நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்றது வந்து நான் போயிட்டு அங்கே காட்டுறேன். நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு தான் போகணும். நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டோம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் நம்ம அந்த லாஸ்ட்டுக்கு போகணும். ஓகேங்களா, இங்கே வந்து நான் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பட் ஆனால் இங்கே யாருமே இல்லை. நம்ம வேறு எங்கேயாவது மேங்கோ ஸ்டிக்கி ஃபேமஸாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அப்படியே வாங்க. நம்ம மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் எப்படி இருக்குன்னு கூட ட்ரை பண்ணோம் இல்லைங்களா. என் வீட்டில் இதுவுமே ட்ரை பண்ணாதான்னு வந்து சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு கூட. இந்த மாதிரி பிளேஸஸில் எங்கேயாவது சாப்பிட்டா உடனே வயிறு கொத்துக்காது. அந்த ட்ரிப்பு ஃபுல்லாக ஒரு நாசமாக போன மாதிரியே இருக்கும். ஸோ பார்க்கலாங்க, வாங்க. நான் வந்து உங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. உங்களையும் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, நானும் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. இங்கெல்லாம் காக்குறதெல்லாம் போதுங்க. ஐயோ இப்போ வேணாங்க, நான் இங்கே சாப்பிடல. ஓகேங்களா, நான் உங்களையே டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். நான் சாப்பிட்டேன்னா என் கதி அவ்வளோதான். இப்போ வந்து ஐஸ்கிரீம் ரோல்ஸு, அப்புறம் இந்த மாதிரி சாண்ட்விச்சஸ்ஸு, ஷேக்ஸு இதெல்லாம் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோடய நண்பர் வந்துட்டார். அவர் வந்து கொஞ்சம் ஷையாக, ஸோ அதனால் கேமராக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இட்ஸ் ஓகே, நம்ம ஷார்ட்டாக வந்து நம்ம போகலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைனீஸ் டெம்பிள் வந்திருக்கான். இங்கே ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் வந்திருக்கான். நான் அது வந்து அப்புறம் போகலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அவர் வற்புறுத்தல. அவர் வந்து சொன்னார், இங்கே ஃபேமஸ் என்ன இருக்கோ அவங்களுக்கு லோக்கல்ஸ் தானே தெரியும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு அதுவும் கூட நான் எப்படி இருக்குன்றது காட்டுறேன். அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படின்னு வந்து நான் இவரே கேட்குறேன். இப்போ அவரே தான் பிளான்லாம் டிசைட் பண்ணுறாரு, நான் இல்லை டிசைட் பண்ணுறது. அவரே டிசைட் பண்ணி அவரே கூப்பிட்டு போகிறாரு. வாங்க போகிறோம். இதுதான் அந்த டெம்பிள். அந்த டைமில் வந்து இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்ததாங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃபுல்லாக பார்க்கலாம். புவர் பீப்புள்ஸ் எல்லாம் அந்த டைமில் எல்லோரும் மூவ் ஆகி வந்துட்டாங்க தாய்லாண்டுக்கு. அந்த டைமில் வந்து ரொம்ப புவராக இருந்தாங்களாம் இந்த சைனீஸ் மக்கள்ன்றது வந்து. அப்போ வந்து புவராக இருந்ததால் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். சைனீஸ் புவர் பீப்புள்ஸ் மட்டும், தாய் பீப்புள்ஸும் கிடையாது, சைனீஸ் புவர் பீப்புள்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து இல்லை, இப்போ எல்லோரும் ரிச் ஆகிட்டாங்கல்ல, இப்போ வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. பட் ஆனாலும் இப்பயும் வந்து இருக்கான், ஓப்பனில் இருக்கான் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. பட் ஆனால் நிறைய பேர் விசிட் பண்ணுறது கிடையாதுன்னு வந்து சொல்கிறாரு. ஸ்டாச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் கோல்ட். திஸ் ஒன் கோல்ட் ஆர் நோ கோல்டன், ஜஸ்ட் பெயிண்ட். இது வந்து கோல்ட் கிடையாது, கோல்ட் பெயிண்டட் தான். ஓகேங்களா, மேலெலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அது வந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் பிக்சர்ஸு. அதுக்கான உள்ள பிக்சர்ஸ் தெரியுதுங்களா, மேலே வந்து கொடுத்துருக்காங்க. மக்கள் இது யார் வந்து இது பண்ணாங்க, ஸ்தாபிச்சாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது கூட நான் அவர்கிட்டே கேட்குறேன். ஓகேங்களா, இங்கே இருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, நம்ம ஒரு பிளேஸ்க்கு வந்தோம்னா அந்த பிளேஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் டாக்கிங் குவைட்லி கிளைடட். ஓகே, என் மெட்டீரியல் வந்து கிளைடட் மெட்டீரியலாங்க. ஓகேங்களா, கோல்டு கிடையாது, கிளைடடாக. ஓகே, தென் இங்கெல்லாம் பாருங்கள், ஆர்கிடெக்ட் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட் வச்சு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் வுட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக வுட் ஒர்க் தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே,
ஆஸ் பர் தி ட்ரான்ஸ்லேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5th கிங் ஆஃப் தாய்லாந்து வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டாராங்க. புரியுதுங்களா? அதோட இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நிறைய லேண்டு ஃப்ரீயாகவே இருந்ததாம். அப்போ வந்து ராஜான்றவர் வந்து ஒத்துக்கிட்டாராம். ஓகே, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாராம். அவர் வந்து ஒரு இதுவும் சொல்லலையாம். இதில் வந்து நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. அதெல்லாம் நான் 1 by 1 நான் படிக்கலை. நான் அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன், ட்ரான்ஸ்லேட்டரோடு கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அந்த மேலே நான் போர்ட்ரேட் காமிச்சேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக 6 fathers ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பீப்புள்ஸ் அவங்க தான் 6 fathers. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மனசு பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப நல்ல ஆளுங்க சைனீஸ் பீப்புள்ஸ். நம்மக்கிட்ட மட்டும் அடிக்கடி ஏதாவது ஒரு வேலையாக சம்பவத்தை காமிச்சிடுறாங்க. பட் ஆனால் வெளியில் எங்கே வந்து பார்த்திங்கனாலும் நல்ல பீப்புளாக தான் இருக்காங்க நமக்கு. பட் சம் பிளேசஸ் சம்டைம்ஸ்லாம் பார்க்கும்போது ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு நல்லது பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுக்கோ தான் வந்திருக்காங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சைனாவை வந்து எல்லோரும் இப்படி சொல்லுவாங்க, அவங்க லேண்ட் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வராங்க, லேண்ட் ஆக்குப்பை பண்ணுறதுக்கு வராங்கன்னு. பட் ஆனால் அது கிடையாது. உண்மை என்னென்னா இதுதான், இங்கே சைனீஸ் பீப்புள் நிறைய பேர் வந்தப்போ அவங்களுக்காக கட்டி கொடுத்தாங்க. புரியுதுங்களா? பார்த்துக்கோங்க. ஒன் லாஸ்ட் டைமு நம்ம பிளானில் இல்லை, பட் நம்ம வந்தோம். ஓகேங்களா? காமிச்சிட்டேன் நான். பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு வந்து தெரியல. இதெல்லாம் பாருங்கள் 120 years இந்த இது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 120 years வந்து இருக்குமா இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்படியே அசல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே ஒரு கிராக்கு கூட இல்லாமல் வந்து இருக்குங்க. செம வைப்பு. நம்ம 120 years ஓல்டு இருக்கிற சம் வீடுலாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் கட்டின வீடு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் இவங்க எந்த டைமில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் கூட சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பாருங்கள், 120 years தான். அதில் நமக்கு ஒரு 27 years தான் ஆயிருக்கு. இன்னும் 100 இன்னும் 100 சம்திங் போகணும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கே போகிறோம்னா மெயின் ரோடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு மெயின் ரோடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது கூட நம்ம எப்படி இருக்குன்றது வந்து அப்படியே பார்த்துடலாம் வாங்க. இந்த ரோடு வந்து செம்ம அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே போகிறதுக்கே வந்து ஒரு 6 lane ரோடு மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. செம்ம அட்டகாசமாக இருக்குது. பட் ஆனால் இது ஒரு 1 way ரோடு தான், 2 way கிடையாது. பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் அந்த ஜூப்ளி கேட்டு. இங்கே வந்து அந்த சிங்கப்பூரில் கொடுத்துருக்குற அந்த லயனோட ரெஃபரன்ஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் வந்து போர்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்களோட பாயிண்ட்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வந்து ஜஸ்ட் நீங்கள் கேட்டுக்கலாம். 9 great auspicious இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த இதில் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபவுண்டன் இஸ் லொக்கேட்டட் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி கேட் பொசிஷன் கால். அந்த ஃபவுண்டனோட நேம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வேர் இஸ் தி ஃபவுண்டன் ஹியர்? ஃபவுண்டன் வேர் இஸ்? இங்கே ஒரு ஃபவுண்டன் இருந்தது, பட் ஆனால் இங்கே ஃபவுண்டன் இல்லை. ஃபவுண்டன் இஸ் லொக்கேட்டட் இன் தி ஃப்ரண்ட் ஆஃப் தி கேட்டு. இதுக்கு கேட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டன் வந்து வச்சுருந்தாங்க. அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்வான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிக்னிஃபைங் தி லக் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரோட வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு 2-3 பேர் வந்து சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து நீங்கள் அப்படியே படிங்க, நான் கொடுக்குறேன். இந்த கேட்டுக்கு ஒன்று கிடையாது, நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஓகேங்களா? நிறைய ஹிஸ்ட்ரி வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து அதை குறிக்கிறாங்கங்க. பிரசிடெண்ட்டும் அவரோட ஒய்ஃபும் வந்து சைனாவோட பிரசிடெண்ட்டும் அவரோட ஒய்ஃபும் வந்து விசிட் பண்ணது. இங்கே வந்து இந்த தாய்லாண்டுக்கு வந்து விசிட் பண்ணது. அதுதான் இந்த ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. இங்கே வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சைனீஸோட ரிலேஷன்ஸ் வந்து ரொம்ப கிரேட்டாக மூவ் ஆகிருக்கு, ரொம்ப கிரேட்டாக போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிடையாது, நாங்கள் இப்போ பிரதர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து நாங்கள் ஒரு பிரதர்ஸு, எங்களுக்கு வந்து நாங்கள் மோராக இப்போ வந்து நாங்கள் கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு வந்து பிரசிடெண்ட் வந்து சொல்லியிருக்காரு. ஜேம் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? படிங்க. இதுவும் வந்து நீங்கள் படிங்க அப்படியே. ஓகேங்களா? பாஸ் பண்ணி செக் பண்ணுங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகே, இந்த ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு வந்து தெரியல. கிங் ராமா 8 அப்புறம் வந்து கிங் ராமா 9 வந்து இங்கே இருக்கிறாங்க பாருங்கள். இவங்க தான் அவங்க கிங்ஸு. Who is this? Yes. This one also King Rama 8? King Rama 8. I'm not sure because the picture is blurry. Oh, okay. King Rama 8 and King Rama 9
ஓகே visit. இது கூட கிங் ராமா 8 கிங் ராமா 9 வந்து இங்கே இருக்கிறாங்க இந்த ஃபோட்டோலையும் இதுவும் பார்க்க முடியுதுங்க. இந்த ரோடோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை தான் நமக்கு மெயின் தேவை. யார்க் ரோட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை தி ஆர்டர் ஆஃப் கிங் ராமா 5. கிங் ராமா 1 இல்லை, சாரி, கிங் ராமா 5 தான் சொல்லியிருக்காரு. இன் 1892 ஃபார் தி பெனிஃபிட் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் தி கண்ட்ரி. திஸ் இஸ் மேட் எவிடென்ட் பை அனௌன்ஸ்மெண்ட் மேட் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஒர்க்ஸ் ஆன் January 30, 1892. புரியுதுங்களா என்ன சொன்னேன்னு? கிங் ராமா தான் வந்து 1892 ஓகே பண்ணியிருக்காரு. இந்த கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட்டு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பெனிஃபிட் அண்டு ப்ரோக்ராம், பெனிஃபிட்டும் அப்புறம் வந்து ப்ரோக்ரஸ், இந்த கண்ட்ரி ப்ரோக்ரஸ்க்கும் வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகே, அது நல்ல விஷயந்தான். மெஜஸ்டிக் கிங் வந்து கமாண்ட் பண்ணியிருக்காரு பப்ளிக் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து இங்கே ஒரு ரோடை வந்து பில்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. திஸ் ரோட் இஸ் டு பி 1430 meters லாங் அண்ட் 20 meters வைடாங்க. 1430 meters லாங்கும் 20 மீட்டரும் வைடும் இருக்கான். வித் 14 meter ரோட்வே, 40 மீட்டர் வந்து ரோட்வே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் 3 meter பேமெண்ட் அலாங் போத் சைட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரோடு பில்ட் பண்ணும்போது சைனீஸ் வந்து அதிகமாக இருந்தாங்களா இந்த ஏரியாவில். இட் வாஸ் தி ட்ரேடிங் சென்டர் ஃபார் குவாலிட்டி குட்ஸ் அண்ட் லொக்கேஷன் ஆஃப் தி டாலஸ்ட் பில்டிங் இன் பாங்காங். அந்த டைமில் டாலஸ்ட் பில்டிங் இருக்கிற பிளேஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தான் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே தாங்க, அதுதான் இந்த ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா தாய்லாண்டு இந்த ரோடோட ஹிஸ்ட்ரி கூட அதை தான் சொல்ல வராங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இங்கே தான் டாலஸ்ட் பில்டிங்ஸும் அதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஹப்பாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சைனீஸ் பீப்புளுக்கு. ஏங்க இது வந்து சைனீஸ் பீப்புள் பிலீவ் பண்ணுறது ஸ்கை, இது வந்து காடாக வந்து பிலீவ் பண்ணுறாங்க. நீங்கள் அது படிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது புரியும். அது ஸ்கை, இது வந்து கிரவுண்ட் அப்படின்னு வந்து நம்ம இங்கே வந்து விஷ் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து பிலீவ் பண்ணுறாங்க இங்கே. சரி, ஓகே, நம்மளும் இங்கே வந்து ஒரு விஷ் பண்ணிடலாம். விஷ் பண்ணிட்டா கண்டிப்பாக ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. என்னம்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல ஃபேக்ட்ஸ்லாம். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே கூட நீங்கள் படிங்க. ஒன்ஸ் அகெயின் பாஸ் பண்ணி படிங்க. உங்களுக்கும் ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சிக்கிற மாதிரி ஆகும். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ராமி விக்மரா. எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வரல. கேன் யூ ப்ரொனவுன்ஸ் திஸ்? Watramit Vithayalam Varavihan. அவர் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஸோ அதனால் நான் அவர்கிட்டே கேட்டேன். ஓகேங்களா? இதுதாங்க பாருங்கள், அப்படியே பாருங்கள். இது பார்த்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணலங்க, ஓப்பனில் தான் இருக்குது. ஏங்க செம்மையாக இருக்குங்க இந்த டெம்பிள். இன்றைக்கி ஃபுல்லாக டெம்பிள் தான் ஆயிடுச்சு போங்க. நான் வந்து நைட் மார்க்கெட் காட்டணும்னு வந்தேன், பட் டெம்பிள் காட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு புத்தா இது வந்து இருக்குது, ஸ்டாச்சு வந்து இருக்குது, அதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப பெருசாக இருக்குங்க. எல்லாமே பெருசாக தான் கட்டுவாங்க போல். ஒன்று கட்டினா பெருசாக கட்டுவாங்க, இல்லைன்னா சுத்தமாக கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஓகே, அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள். அதனால் நம்ம இந்த பக்கம் போகிறோம். நமக்கு இன்னும் டைம் வந்து பெருசாக ஆகலைன்னு சொல்லலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 தான் ஆகுது. தாய்லாண்டுன்றது வந்து நைட் ஏரியா அப்படின்றதால நமக்கு நிறைய மார்க்கெட்ஸ், நைட் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ மக்களே, அதுதான் இந்த சைனீஸ் டவுனோட ஹிஸ்ட்ரி, ஃபுட் கல்ச்சர் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபுட் எல்லா இடத்துலையும் போயிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட போகிறதில்ல. ஏன்னா நம்ம மெயின் ட்ரிப் வந்து இது கிடையாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால நம்ம இங்கே சாப்பிட போகிறது கிடையாது. சைனீஸ் டவுன் நம்ம போகிற இடத்துலையும் இருக்குது. நம்ம போகிற இடத்துல வந்து நம்ம அதை வந்து செக் பண்ணலாம். அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அங்கே இருக்கிற ஃபுட்ஸை வந்து நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா அங்கே முடிச்ச உடனே நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போகன்றதால பிரச்சனை இல்லை. இங்கே கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கேருந்து கிளம்பி இன்னொரு லொக்கேஷன் வந்து இருக்குது, அந்த லொக்கேஷனுக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போகிற மாதிரி தான். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ இன்னும் முடியல, அதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு பிளேஸுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கும் நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போது இருக்கிறது பேங்காக்கோட மோஸ்ட் ஃபேமஸ் பேக் பேக்கர் ஸ்ட்ரீட்டாக சொல்லப்படுதுங்க. இது அது என்னன்னு தானே கேட்குறீங்க. இது வந்து கான்சான் ரோட் 1980s வந்து ஸ்டார்டிங் ஆச்சுங்க இந்த பிளேஸு. இது மெயின்லி ரைஸ் மார்க்கெட் ஏரியாவாக இருந்தது. இது கோசான் அப்படின்னு வந்து சொல்லலாம். கோசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தாய் லாங்குவேஜில் மில்ட் ரைஸ்ன்னு மீனிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கோசான் ரோட் அப்படின்னு வந்து தானே நம்ம சொல்லுவோம். கோசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்ட் ரைஸ் அப்படின்னு மீனிங் வருது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் பேங்காக்கோட ரியல் பார்ட்டி வைப்ஸ் ஸ்ட்ரீட் கல்ச்சரு, கோசான் ரோடு டெஃபினெட்லி மஸ்ட் விசிட் பிளேஸுங்க. ஏங்க செம்ம கயோட்டிக் பிளேஸாக இருக்குங்க. நான் வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக ஒரு கயோட்டிக் பிளேஸை விரும்புகிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். பட் இல்லை உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் வராதிங்க. எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. ஒரு இடத்துல சவுண்ட் வச்சுருக்காங்கன்னா திரும்பியும் இன்னொரு இடத்துல ஓவராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற இன்னொரு பிளேஸில் வந்து இன்னும் ஓவராக வச்சுருக்காங்க. எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப கயாட்டிக்காக ரொம்ப நாய்ஸியாக இயர்ஸ்லாம் பெயின் வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு. நான் வந்து விசிட் பண்ண ஆள் கிடையாது, நான் விசிட்டும் பண்ண விரும்பலை. எதுவுமே இங்கே விசிட் பண்ணால் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாம் இந்த பீஃபு போர்க்குன்னு தான் வச்சுருக்கானுங்க. சிக்கன் இருக்குது, ஒன்றோ ரெண்டோ இருக்குது. அதுவும் நான் ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பீஃபு போர்க்கு அதில் ஃப்ரை பண்ணுறதுலேயே இந்த சிக்கன் பேட்டியும் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ எனக்கு பிடிக்காது டோட்டலி. ஸோ நம்ம மெக்டானல்ட்ஸில் எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். எல்லா இடத்துலையும் அப்படி தான். பட் ஆனால் இவங்க ஓவராக பீஃபு போர்க்கு மட்டும்தானே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம மெக்டானல்ட்ஸ் எங்கேயாவது இருக்கா பார்க்கலாம். ஓகே, இங்கேயும் ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இந்த பக்கமே எல்லா இடத்துலையும் இருக்குங்க. ஒரு இடத்துலையும் ஒரு பிளேஸ் வந்து இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, இங்கேயும் உள்ள இன்சைட் போகலாமா, என்ன இருக்குன்னு தெரியல. இங்கேயும் சேம் தாங்க, பார்ஸு அது இதுன்னா இருக்குது. நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ண மாட்டேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. இஃப் யூ ஆர் சீரியஸ்லி ஸ்டில் இன்ட்ரெஸ்டட், ஓகே நீங்கள் வாங்க. பட் ஆனால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகே, நம்ம இப்போ கிராப் பிடிச்சி நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிராப் பிடிச்சி அங்கே போகிறதா இல்லை ரூமுக்கு போகிறதா டிசைட் பண்ணலாம். மக்களே, நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நான் சுக்கும்பிட் 11க்கு போயிருந்தேன். அங்கே போனாலும் ரொம்ப கயாட்டிக்காக இருந்தது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாங்க. நம்ம வீடியோ எடுத்தால் தப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம வீடியோ எடுக்கலை. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகலான்னு நினச்சோம். ஆஃப்டர்நூன் எப்படியோ இப்போ ஈவினிங் தான். நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் குளித்தேன். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. லைட்டாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகலை. கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சோண்டு ஃபேஸாவது கழுகணும், இல்லைன்னா பைக்கில் வந்தோம் இல்லைங்களா, டஸ்டியாக இருக்கும். ஸோ மினரல் வாட்டர் எடுத்து தான் கழுகணும். அது என்னடா இவ்வளோ பெரிய ஹோட்டலில் வாட்டர் வரலையான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்கங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த ஒரு நாள் இந்த டேட்டில் வந்து இந்த டைம்லேருந்து மார்னிங் 4 o'clock வரைக்கும் வராதுங்க வாட்டர் அப்படின்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வெல் இன் அட்வான்ஸே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது கிடையாது. இப்போது பாத்ரூம் அதுக்கு வந்தால் தான் ப்ராப்ளம். வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை.
வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு ஏதாவது வழி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, ஓகேங்க. இந்த vlog உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் என்னென்ன வீடியோ போடுறேன், இன்னும் உங்களுக்கு என்னென்ன எக்ஸைட்டிங் வீடியோஸ் வந்து வரப்போகுது அப்படின்னுலாம் வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்கலாம், நாளைக்கு வர எக்ஸைட்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இனிமேல் தெரியாது. மேபி இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வரப்போகிற vlogs எல்லாம் வந்து இனிமேல் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாது. அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் அப்போயாவது உங்களுக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? சரிங்க, நான் இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோவில் நாளைக்கு காலையில் நான் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். Until then, signing off. Take care. Goodbye. Good night.